முருகனை தொட்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஒரு பொன்னான பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக முருகப்பெருமான் கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த நீங்கள் கிளியர் பண்ணி தரீங்க என்றால் அது போன்ற மேடு அப்படின்னா செவ்வான்னு பொருள். மேடு, ஒழுங்கற்ற இடங்கள் எல்லாம் செவ்வாதான். அந்த இடத்த சமன் பண்ணி தர்றது. அப்போ 5 கூடிய சந்திரனை தாவரங்கள்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். தாவரங்கள், அந்த இடத்துல இருக்க தாவரங்கள்லாம் கிளியர் பண்ணி தரீங்க. அந்த இடத்தெல்லாம் செடியெலாம் வெட்டி தரீங்க, கழிச்சு தர்றதுன்னு பேர். அந்த இடத்த கழிச்சு தரீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லது. சரி, சந்திரன் கிட்ட போவோம். இந்த யோகாதிபதியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? 5 கூடிய சந்திரன் ஆக்டிவேட் ஆகணும்னா முதல் விஷயம் என்னவென்றால், நீர். உங்கள் வீட்டு பாத்ரூம் சுவர், பாத்ரூமில் ஷவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய தண்ணீர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதை வந்து சொட்டு சொட்டாக தான் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். இந்த ஷவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நாசில்ஸ், ஓட்டைகள் ஒரு 8 இருக்குது. நிறைய புஷ்ஷுன்னு தண்ணி வருது. அதில் 4 அடைச்சிக்கிச்சு, 4 தான் ஒர்க் ஆகுது, 3 தான் ஒர்க் ஆகுதுன்னா அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக மீனராசிகள் பண்ணக்கூடாது. அந்த ஷவரை க்ளீனாகவே வச்சுருங்க.